ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் 8 o'clock ஆகுது. சீக்கிரமாக இன்றைக்கி ஸ்கூலுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி வந்து குடியரசு தினம். ஸோ குடியரசு தினம் முடிஞ்சு ரொம்ப நாளாக இருக்கும். இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன், சாரி. அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடல. இட்லி தான் சுட்டேன், ஆனால் சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை. பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் குட்டீஸ்க்கு ஊட்டி விடலான்னு. இன்றைக்கி வந்து 11 மணி ஆகும் போல் ஸ்கூல் முடிய. நிறையா சீஃப் கெஸ்ட்லாம் வருவாங்க. ஸோ நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். டீச்சர்ஸ்லாம் அழகாக சாரீஸ் வந்து ஒன்றா உடுத்திருக்காங்க. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. பசங்கள்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டுருக்காங்க. அன்றைக்கி வந்து மழை பெஞ்சிச்சு எங்கள் ஊரில். ஸோ ப்ரேயருக்கு எல்லாம் அசம்பிள் பண்ணிட்டாங்க. இங்கே ப்ரேயர் முடிச்சுட்டு கொடி ஏற்றிட்டு அப்புறம் கிளாஸ் ரூமில் போய் என் பொண்ணு வந்து பேச்சு போட்டியிலலாம் சேர்ந்துருக்கான், கவிதை போட்டி. ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னு தான் நான் ரொம்ப ஆர்வமாக உட்காந்துருக்கேன். ஏன்னா எல்கேஜி யூகேஜிலலாம் மைக் கொடுத்தாலே படிப்பா, நல்லா மனப்பாடம் பண்ணுவாள். ஆனால் மைக் கொடுத்தா எல்லாரையும் பார்த்துட்டு பயந்துட்டு சொல்ல மாட்டாள். ஸோ இப்போ தான் கொஞ்சம் மேடம்க்கு தைரியம் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறப்போ. ஸோ இது வந்து 5th ஸ்டாண்டர்ட். அவங்க சாரீ கட்டி வந்திருந்தாங்க. அதெல்லாம் அழகாக இருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ கொடியெல்லாம் ஏற்றிட்டு கிளாஸ் ரூமுக்கு வந்தாச்சு. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பேச்சு போட்டி, கவிதை போட்டி, நாடகம் எல்லாமே நடந்துச்சு அன்றைக்கி. ஸோ இது வந்து ஃபாயிஸோட ஃப்ரெண்ட், அந்த யூனிஃபார்ம் போட்டிருக்குது. ஸோ அழகாக சொன்னா, கவிதை தான் அவளும். ஸோ லாஸ்ட்டு வந்து ஃபாயிஸா என் பொண்ணு தான். என் பொண்ணு பேரே அவங்க டீச்சர், அவங்க மிஸ்ஸு அவங்க தான். அவங்க வந்து மறந்துட்டாங்க, சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் என் பொண்ணா மிஸ் டீச்சர் என்னை கூப்பிடவே இல்லைன்னொன்னே அதுக்கப்புறம் லிஸ்ட்டில் பார்த்து அதுக்கப்புறம் கூப்பிட்டாங்க. பரவாயில்ல, நம்ம பொண்ணு இந்தளவுக்கு தைரியமாகிடுச்சுன்னு எனக்கு ஒரு ஹாப்பி ஆகிடுச்சு ரொம்ப. இந்த குட்டி பொண்ணெல்லாம் இந்த சாரீ கட்டுறப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்நாக்ஸ்லாம் வேறு எடுத்துகிட்டு வந்தேன், லேட்டாகும் முடிகிறதுக்குன்றதுனால. அதான் கொடுத்து சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கா. இவங்க வந்து நாடகம் ரெடி ஆகிட்டாங்க. வானவில் கலர்ஸ் வச்சு ஒரு நாடகம் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு ரொம்ப. இவங்கெல்லாம் 5th கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எங்கள் ஸ்கூலுக்கு நேர்மை அங்காடியிலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அந்த நேர்மை அங்காடிங்கிறதே இன்றைக்கி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அந்த ஸ்கூலுக்கு. அப்படின்னா என்னென்னு எனக்கு தெரியல. நானும் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு தான் இருந்தேன். அங்கே வந்து அந்த